Can I undergo dental procedures when I am taking blood thinners? அதாவது ரத்தம் உரியும் தன்மை குறைவாக இருக்கிறதுக்காக சில பேர் மாத்திரை மருந்துகள் எடுத்துக்குவாங்க. பொதுவாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிபி அதிகம் இருக்கிறவங்க இந்த பிளட் தின்னர்ஸ் அதாவது ரத்தம் உரியும் தன்மை குறைக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்குவாங்க. பொதுவாக ஆஸ்பிரின் இல்லை கிளாபிடாக்ரல் இந்த விதமான மருந்துகளை எடுத்துக்குவாங்க. அவங்கெல்லாம் பல் சிகிச்சை செய்துக்க முடியுமா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்குது. கட்டாயமாக அவங்களால பல் சிகிச்சைகள் செய்துக்க முடியும். ஆனால் அந்த மாத்திரைகளை அவங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நிறுத்த வேண்டியதாக இருக்கும். இதை நம்ம தானாக பண்ண முடியாது. எந்த மருத்துவர் உங்களுக்கு அந்த மருந்துகளை பிரிஸ்கிரைப் பண்ணாரோ, அதாவது சிபாரிசு செஞ்சாரோ, அந்த மருத்துவர்கிட்ட போய் உங்களோட உடல்நலத்தை செக்அப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பல் மருத்துவத்துக்காக நான் போகிறேன், இந்த மாத்திரையை நிறுத்தணுமா, சில சிகிச்சைகளுக்கு மாத்திரையை நிறுத்தணும், சில சிகிச்சைகளுக்கு மாத்திரையை நிறுத்தவும் தேவையில்லை. பட் இருந்தாலும் என்ன சிகிச்சை செய்துக்க போறீங்க அப்படிங்கிறத உங்கள் மருத்துவர்கிட்ட சொல்லிட்டு, அவர் சப்போஸ் மருந்துகளை நிறுத்த சொன்னாருன்னா எத்தனை நாளைக்கு நிறுத்தணுமோ அதை நிறுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் தாராளமாக பல் மருத்துவத்தை செய்துக்கலாம்.